இன்றைக்கி முக்கியமான நிகழ்வு என்னன்னா, நமது தமிழ்நாடு சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அவர் தமிழக முதலமைச்சரையும் ஒரு நடிகையும் இழிவாக பேசினதாக குற்றம் சாட்டப்பட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டது தஞ்சாவூரில். அதன் பேரில் அவர் இன்று காலை கைது செய்யப்பட்டார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி பற்றியும் சரி, முதலமைச்சர் பற்றியும் சரி, அவதூறு பேசுவது ஒரு வழக்கமாக சிலர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில நம்ம திருச்செந்தூர் எம்எல்ஏ திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நமது முதலமைச்சரை இழிவாக பேசியதற்காக கைது செய்யப்பட்டார், பின்னர் விடுவிக்கப்பட்டார். அதே மாதிரி விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் நம்ம முதலமைச்சரை பற்றி இழிவாக பேசினார், கைது செய்யப்பட்டார், விடுவிக்கப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக நேற்றைக்கு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது முதலமைச்சரையும் ஒரு நடிகையையும் இழிவாக பேசினார் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. அதன் பேரில் அந்த தஞ்சாவூரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு அங்கே எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டு இன்னைக்கு அவரை கைது செய்திருக்கிறார்கள். இதில் நம்ம மத்திய அரசாங்கம் இது மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அவதூறு பேசுவதை நிறுத்தும்படி ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து. அதே மாதிரி நேற்று நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். நமது இன்றைய தமிழக அரசை கேடுகட்ட அரசு அப்படின்னு விமர்சித்திருக்கிறார். அது யாரை குறிக்கிறது? மக்கள், தமிழ்நாடு மக்கள் திரு விஜய் அவர்களை அந்த சிம்மாசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அப்போ அது முதலமைச்சரை படிப்பதா இல்லை மக்களை படிப்பதா? மக்கள் சிந்திக்க வேண்டும். ஜெய் ஹிந்த்.